நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன? பாகம் 3. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பாகம் 3இல் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மனிதனின் பாவம் மற்றும் பிசாசின் வஞ்சகங்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன என்பதை சொல்ல ஒரு வரிகள் போதும். ஆனால் நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்திட நாம் ஆதாமின் தவறுகள் மற்றும் பிசாசின் வஞ்சகங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மனிதன் பாவம் செய்தான். தேவனாகிய கர்த்தர் இயேசு பூமியை மழை என்கிற ஆயுதத்தால் கொன்றுவிட்டார் என்று சொல்லிவிடுவோம். உண்மை காரணம் வேதத்தில் தெளிவாக உள்ளது. ஆவிக்குரிய கண்களை திறந்து நாம் வேதத்தில் இருந்து என்ன காரணம் என்று பார்ப்போம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களைப் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நாம் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் இயேசு உருவாக்கிய சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. நாம் நினைப்பது போல பிசாசானவன் நேரடியாக வந்து பழத்தை சாப்பிட சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சர்ப்பம் என்கிற பாம்பும் நேரடியாக வந்து பெண்ணிடம் பேசவில்லை. முதலில் பிசாசானவன் சர்ப்பம் என்கிற பாம்பிடம் பேசுகிறான். உண்மையாகவே தேவன் உன்னை அதிக ஞானம் உள்ள சர்ப்பமாக படைத்துள்ளாரா என்று சொல்லி அதை வஞ்சித்து அதற்குள் பெருமை என்ற பாவத்தை செய்ய தூண்டியது. நாம் நினைப்பது போல பிசாசானவன் நேரடியாக வந்து ஏவாளை வஞ்சிக்கவில்லை. பலர் தவறாக போதிப்பது உண்டு. தேவனாகிய கர்த்தர் ஏன் பிசாச்சை உள்ளே அனுமதித்தார்? சர்ப்பம் உருவில் பிசாச்சு வந்து ஏவாளை வஞ்சித்தது என்று இதை கூட நம்பலாம். ஆனால் சிலர் சொல்வது பிசாச்சு என்கிற அந்த சர்ப்பம் ஏவாளோடு உடலுறவு கொண்டது என்று. இதெல்லாம் காம உணர்வு கொண்ட மனிதர்களின் தவறான உபதேசம். இங்கு யோசிக்க வேண்டும். பிசாச்சு நேரடியாக வந்து இருந்தால் ஏவாள் நிச்சயமாக தேவனை கூப்பிடுவாள். தேவனாகிய கர்த்தர் இயேசு காப்பாற்றி இருப்பார். இங்கு ஒரு சர்ப்பம் என்கிற பாம்புதான் வந்து பேசுகிறது. முதலில் சர்ப்பம் பிசாசின் வஞ்சகத்தில் விழுந்து போனதுதான். மிகவும் தந்திரமுள்ளவன் என்ற பெருமை அதை பிசாச்சு தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். உன்னால் முடிந்தால் அந்த ஏவாள் என்ற பெண்ணிடம் சென்று நன்மை தீமை என்ற பழத்தை சாப்பிட சொல் என்றது. இப்பொழுதுதான் பாம்பு என்கிற சர்ப்பம் ஏவாள் இருக்கும் இடத்தில் வந்து பேசுகிறது. இங்கு யோசிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சர்ப்பம் என்கிற பாம்பு எப்படி பேசும்? ஏவாள் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியை உருவாக்கி மனிதர்களை உருவாக்கிய போது. ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். மிருகங்களோடு அவர்களால் பேசவும் முடியும். இன்றைய காலத்திலும் மனிதர்கள் மிருகங்களோடு பேசுகிறார்கள். அதை புரிந்து கொள்ள முடியும். நாமும் சில சமயங்களில் பேசுகிறோம். அவைகளும் பேசும்போது புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக நாம் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகளை சொல்லலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 1 முதல் 7 வரை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களைப் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதைத் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து
தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளைத் தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்கு மனிதர்களின் பாவம் தொடங்க ஆரம்பித்தது ஏவாள் பழத்தை சாப்பிட்டதால் என்றல்ல. ஆதியாகமம் அதிகாரம் 4 வசனம் 1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினைப் பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனைப் பெற்றேன் என்றாள். இங்கு யோசிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பொதுவாக குழந்தைகள் தங்கள் தகப்பனை பார்க்க வேண்டும் என்று நினைத்து வேலைக்குப் போகும் தகப்பனை தடுத்து நிறுத்தி அழும். ஆனால் தகப்பன் தன் வேலைக்கு சென்று விடுவான். ஆனால் குழந்தையின் எண்ணம் தகப்பனை பார்க்க வேண்டும் என்பது. ஏவாள் பழத்தை சாப்பிட காரணம் தேவனை பார்க்க வேண்டும் என்று. தேவனை ஒருவனும் ஒரு காலம் பார்த்ததில்லை. ஆதலால்தான் தேவனாகிய கர்த்தர் இயேசு சொல்லும்போது, வானத்தின் சேனைகளை, அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அல்லது கல்மரம் என்று எதையும் உருவாக்கி அதனோடு தன்னை ஒப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது. தேடி வாசித்து பாருங்கள். இங்கு ஏவாள் பழத்தை சாப்பிடக்கூடாதென்று தேவன் சொல்லிய வார்த்தை அவளுக்கு ஞாபகம் இருந்தது. ஆனால் தந்திரமுள்ள சர்ப்பம் என்கிற பாம்பு பிசாசினால் ஏவப்பட்டது. அது தந்திரமாக ஏவாளிடம் பொய் சொன்னது. நீ சாவதில்லை, தேவனை பார்க்க முடியும், தேவனைப் போல் நன்மை தீமை அறிந்து கொள்ளலாம் என்று. ஏவாள் பழத்தை சாப்பிட்டு தன் புருஷனுக்கும், அதாவது ஆதாம் அவனுக்கும் கொடுத்தாள். 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளைத் தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். முதல் முறையாக அவர்கள் உணர்ந்தது நிர்வாணிகள் என்று. ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு தாங்கள் நிர்வாணிகள் என்று தெரிந்தும் வெட்கப்படவில்லை. இப்பொழுது நிர்வாணிகள் என்று தெரிந்து அத்தியிலைகளைத் தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாவம் என்றால் என்ன என்பதை அறியாத ஒரு மனித இனம். அது பாவம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டார்கள். குழந்தைகளைப் போன்று வாழ்ந்து கொண்டு இருந்த ஆதாம் ஏவாள் முதன் முறையாக அவர்கள் உணர்ந்தது தாங்கள் நிர்வாணிகள் என்று. 2வது, அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முதன் முறையாக பயந்தார்கள். 3வது, தேவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு ஒழிந்து கொண்டார்கள். 4வது, குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். 5வது, பொய் சொல்ல கற்றுக்கொண்டார்கள். இந்த மனிதர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தார்கள். மரணம் அவர்களை பின் தொடர ஆரம்பித்தது. ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 8 முதல் 24 வரை. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தைத் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்குக் கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருகப் பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனைப் பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார்.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவிகொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளம் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர்வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்குத் திரும்புமட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்குத் திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்குச் செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணைப் பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனைத் துரத்திவிட்டு ஜீவவிருட்சத்துக்குப் போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்குக் கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது, மனிதன் தன் பாவங்களை மறைக்க மற்றவர்களை குற்றப்படுத்தி தன்னை நீதிமானாய் காட்டுவது தேவனாகிய கர்த்தர் இயேசு ஆதாம் ஏவாள் இவர்களை அழைத்தபோது அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டு ஆதாம் தேவனிடம் சொல்வதுதான் நிர்வாணி என்பதால், ஒழிந்து கொண்டேன், உம்முடைய வார்த்தை தோட்டத்தில் கேட்டது, பாருங்கள், ஒரு குழந்தை திருடி சாப்பிட்டு விட்டுதான் சாப்பிடவில்லை என்று சொல்வதைப் போல இருக்கிறது. உருவாக்கிய விதமே நிர்வாணி. அப்படி இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசுகிறார். அவர்களுடைய தவறுகள் அதை அவர் அறிந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிடுகிறார். ஆனால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக பயந்து வாழ்ந்தார்கள். ஆனால் மனிதனின் வளர்ச்சி அதிகமாக இருந்தது. ஆதாம் பல மகன்கள் மகள்களைப் பெற்றான். ஆனால் மரணம் பின்தொடர்ந்தது. நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன என்பதை அறிந்து கொள்ள பாகம் 4 விரைவில் வரும். இங்கு நாம் தேவனின் வேதம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக பார்ப்போம். அநேகர் தேவனைப் பற்றிய வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக புரியாமல் தவறாக போதிப்பது உண்மையில் வருத்தம். வேதம் தெளிவாக தெரிவித்துள்ளது. தேவன் அவர்களை தண்டித்து அனுப்பியுள்ளார். அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். ஆனால் பாவம் என்கிற மரணம் பின்தொடர்ந்தது. இதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.